ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 26, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. அண்ணாமலையும் வான்மதியும் பேசிட்டு இருக்காங்க. நான் தோத்துட்டேன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்க. பரவாயில்ல பண்ணுங்க. இன்னைக்கு உங்க டர்ன், நான் தோத்துட்டேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டாகணும். அதனால நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்றா வான்மதி. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, இந்த அவசரம் தான் உன்கிட்ட இருக்கிற பெரிய குறையே. அதை மாத்திக்கிட்டாலே பாதி பிரச்சனை சரியா போயிடும். அந்த சீதை மட்டும் அவசரப்பட்டு முடிவு எடுத்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அது மாதிரி தான் பொம்பளைங்க அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. இந்த அவசரம் தான் உன்கிட்ட உள்ள மைனஸே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நீயும் வெண்ணிலாவும் ஒண்ணுதான். உன்னை தாழ்த்தி வெண்ணிலா உயர்த்தி நீ பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ நிறையாவே மாறணும். வெண்ணிலா விட ஒரு படி நீ மேல வரணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க. இந்தா புடி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டையும் பெண்ணையும் கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு வான்மதி கேட்குறா. நீ இந்த போட்டியில தோத்துட்டீன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கிற நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு. இதுல 1000 முறை இந்த குடும்பத்தை பிரிக்க மாட்டேன்னு எழுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது 1000 முறையா அப்படின்னு சொல்றா. நான் 10,000 முறை எழுதணும்னு சொல்லி நினைச்சுதான் வந்தேன். நீ இருக்கிற நிலைமைய பார்த்துதான் 1000 முறைன்னு மாத்திட்டேன். இதை நீ எழுதலைன்னா உனக்கு பாக்கெட் மணி கட் ஆயிடும். எப்பயும் கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. நான் எழுதுறேன், ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கா வான்மதி. வான்மதி கீழே இறங்கி வரா. உத்தமன் கிண்டல் பண்றான். குட்டி அண்ணாமலை மேடம், நில்லுங்க. இப்ப பாத்தீங்களா, சாயந்தரம் வரைக்கும் நீதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு என்னென்னலாம் பண்ணிருப்ப. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா நீ யாருன்னு? இங்க நீ நான் எல்லாம் ஒண்ணுதான். எலி பொறியில மாட்டின எலி மாதிரி இப்ப புரிஞ்சிருக்கும் நீனு. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க பொறாமையில பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. நானாச்சும் வந்த கொஞ்ச நாள்ல அண்ணாமலை அத்த இடத்துல இருந்துட்டேன். ஆனா நீங்க இத்தனை வருஷம் ஆகி அந்த இடத்துக்கு வர முடிஞ்சுச்சா? நீங்க பொறாமையில பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அவன் சொல்றான், நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்றான் உத்தமன். நான் ஒன்றும் ஓவரா பேசல. நீங்க தான் பவித்ரா அண்ணிய மிரட்டி மிரட்டி இந்த வீட்ல என்னென்னலாம் சொத்த அபேஸ் பண்ணலான்ட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. இது என் புருஷன் வீடு. எனக்கு இதுலயும் சம பங்கு இருக்கு. உங்கள மாதிரி கிடையாது. நீங்க வீட்டோட மாப்பிள்ளை. ஆனா நான் என்னோட உரிமைக்காக தான் போராடிட்டு இருக்கேன். இதுல நீங்க என்னை அட்வைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போ போ, ஒரு நாள் உனக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய அப்பா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் உத்தமன். இவ துணியெல்லாம் காய வைக்கிறதுக்காக எடுத்து வந்துட்டு இருக்கா. மாடிப்படி இறங்கி அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த வீட்ல அதிகாரம் பண்ணிக்கிட்டு கெத்தா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. திரும்பியும் இந்த ஆயா வேலையை பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெண்ணிலா தான். வெண்ணிலா உன்னை சும்மா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டு இருக்கா மாடிப்படியிலேருந்து. அப்பதான் கௌதம் வராரு. கௌதம் ஃபோன் பேசிட்டே அவன் மேல இடிச்சிடுறாரு. உடனே சாரி சாரி சாரிங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க என்ன வேணும்னா இடிச்சீங்க? ஆளே வச்சு இடிக்க சொன்னாலும் நீங்க என்னை இடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். சரி சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு கால்ல இருந்தேன், அதனால தான் இடிச்சிட்டேன், சாரிங்கன்னு சொல்லிட்டு போறாரு கௌதம். இவளும் இறங்கி போறா. இதெல்லாம் பார்த்துட்டு வருண் அப்பா கௌதம்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதும் போனை கட் பண்ணிட்டு வரான் கௌதம். என்ன சித்தப்பா அப்படின்னு கேக்குறான். இல்லப்பா, நீ சந்தோஷமா தான் இருக்கியா உன் வாழ்க்கையில அப்படின்னு கேட்கவும், ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறான் கௌதம். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான் கௌதம். இல்ல, ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வர்றது சகஜம்தான். அந்த பிரச்சனை கூட இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி எப்படி பிரச்சனை இல்லாம இருக்குன்னா, உங்க 2 பேருக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றது தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை வராங்க. கௌதமும் கௌதமோட சித்தப்பா இருக்காருல்ல, அண்ணாமலை ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரு மீட்டிங், எனக்கு தலைவலி தாங்க முடியல. சரி வீட்லயே மீட்டிங்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியா, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. அப்பதான் கௌதம்கிட்ட சொல்றாரு அவங்க சித்தப்பா,
இப்போ என்னையே எடுத்துக்க, அண்ணாமலையும் எடுத்துக்க. அவளால ஒரு 10 நிமிஷம் கூட எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாரி தான் அவ வந்து உழைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால சின்ன வயசுலயே நம்ம வந்து சந்தோஷமா இருந்துக்கணும். வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு கிடைக்காது. நம்ம குடும்பத்துல வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோமோ, அது சின்ன வயசுலயே நீனும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாரி அவங்கள கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதுக்கு கௌதம் சொல்றாரு, "உங்களுக்கு என்ன இப்போ? நீங்க வந்து சித்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோதானே. நான் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன் இன்னைக்கு அவங்கள." அப்படின்னு சொல்றாரு. "எப்படி அவளுக்கு தான் மீட்டிங் இருக்குன்னு சொல்றாளே!" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "இன்னைக்கு நான் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண வச்சு, நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன்னு" சொல்லிட்டு போறாரு. ரூம்குள்ள எல்லாரும் நிக்கிறாங்க. வருண், வெண்ணிலா, கௌதம், வான்மதி, அப்புறம் லீலாவதி, அருவி எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. பவித்ரா கேக்குறாங்க, "என்னடா எங்கள எல்லாரையும் வர சொல்லிட்டு, இந்த ரூமையே அளந்துட்டு இருக்க, அங்கேயும் இங்கேயும் நடந்து" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருவியும் சொல்றா, "அண்ணா எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்கு. சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வருண்ட்ட கேக்குறான் கௌதம். "இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சித்தி சொன்னாங்கல்ல, அது கேன்சல் ஆனா பெரிய லாஸ் ஆகுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா லாஸ் ஆகும்" அப்படின்னு சொல்றான். அப்போ 2, 3 மணி நேரம் அ த கழிச்சு இந்த மீட்டிங் பண்ணா ஏனாச்சும் லாஸ் இருக்கா? அப்படின்னு கேட்கவும், அதுக்கு வருண் சொல்றான், "ரொம்பலாம் லாஸ் கிடையாது. ஆனா கொஞ்சம் லாஸ் தான்" அப்படின்னு சொல்லவும், இப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அருவிய போய் வீட்ல இருக்க பவர் கனெக்ஷன், வைஃபை எல்லாத்தையும் கட் பண்ணு அப்படின்னு சொல்றா. உடனே எதுக்குன்னு கேட்கவும், "நான் சொல்றேன் போ" அப்படின்னு சொல்லி கட் பண்ண சொல்றான். உடனே பவர் கட் ஆகவும் அவ வந்துடுறா. "என்ன விஷயம்? இது எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" லீலாவதி கேட்குறாங்க. "ஒரு சிலருக்காக இந்த சாக்ரிஃபைஸ்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லவும், "எதுக்கு சாக்ரிஃபைஸ்? யாருக்கு சாக்ரிஃபைஸ்ன்னு?" கேட்குறாங்க. "அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கா புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றான். அப்பதான் அண்ணாமலை, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற மீட்டிங் இருக்கு. ஃபோன்ல வேற சார்ஜ் இல்ல. என்ன பண்ண போறதுன்னு தெரியல. பேசாம மீட்டிங் முடிச்சுட்டே வீட்டுக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹால்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் "அ என்ன சத்தப்பா இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. இது உங்க டர்ன். நீங்க தான் போணும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வெண்ணிலா சொல்றா, "அத்தை வெளில வேற நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நான் போய் அத்தைக்கு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. "இப்போ நீ போக்கூடாது அந்த இடத்துக்கு. சித்தப்பா தான் போணும்" அப்படின்னு சொல்லி, "சித்தப்பா நீங்க போங்க இப்போ. இப்பதான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லி அவர வைக்கிறான். "இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும்" அப்படின்னு கௌதம் சொல்றான். எல்லாரும் அப்பதான் கங்கிராச்சுலேஷன் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவங்க சித்தப்பாவ. இவங்க போறாரு. போய் "என்ன அண்ணாமலை?" அப்படின்னு கேட்கவும், "எனக்கு மீட்டிங் இருக்கு. எப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு. ஜெனரேட்டரும் ரிப்பேரா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபோன்லயும் சார்ஜ் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை. "இரு இரு கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க இப்ப போய் அமைதியா இருக்க சொல்றீங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, "வா வா என் கூட வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு கிச்சனுக்கு. கிச்சனுக்கு போயி, "என்ன பண்ண போறீங்க இப்போ?" அப்படின்னு கேட்குறாங்க. "உனக்காக ஸ்பெஷலா ஒரு டிஷ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? அப்ப எனக்கு நான் கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. நீங்க சேமியா கேசரி தானே பண்ண போறீங்க" அப்படின்னு சொல்றா. உடனே "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சேமியா கேசரி பண்றாரு. பண்ணிட்டு, "இத நான் இப்பவே சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு" ஸ்பூன் எடுக்குறா. "இங்க சாப்பிட வேணாம். நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லவும், "எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செஞ்சிருக்காருல்ல அவரு, அந்த சேமியா கேசரி எடுத்துக்கிட்டு அவள கூட்டு போய் மேல மாடியில லைட் செட்டிங்லாம் பண்ணி, அங்க சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்க உட்கார வைக்கிறாரு. "இதெல்லாம் இந்த வயசுல தேவையாங்க? பசங்க பார்த்தா என்ன நெனப்பாங்க?" அப்படின்னு சொல்றா. "இதுல என்ன இருக்கு? நம்மள பார்த்து பசங்க பொண்டாட்டிய எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கட்டும். அவங்களும் பொண்டாட்டிட்ட இதே மாரி நடந்துக்கட்டும். சந்தோஷம் தானே அது மாரி நடந்துக்கிட்டா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, இங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்க என்ன பண்றாங்கன்றத ஒளிஞ்சுகிட்டு. வெண்ணிலா சொல்றா, "பாத்தீங்களா? நீங்களும் இது மாரி பண்ண கத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது முறைக்கிறான் வருண். வான்மதி வந்து கௌதம் பார்க்குறா. இவ நம்ப வேற மாரி இவரு ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம யோசிச்சோம். ஆனா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு மட்டும் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. அருவி உடனே சொல்றா லீலாவதிய, "பெரியப்பாவையும் இதே மாரி பண்ண வச்சிரலாம்" அப்படின்னு சொல்லவும், "இப்பவே அவர் என்ன நல்லா தான் வச்சுட்டு இருக்காரு. யாரும் சொல்லிக் குடுத்து அவர் எதுவும் எனக்கு பண்ண தேவையில்ல"
அவர் இப்ப என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. இங்க உட்காரு அண்ணாமலை, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஊட்டி விடுறாரு சுந்தரராஜன். உடனே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கவும், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையும். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.